வேலை பார்த்தம்போது எனக்கு அங்கே ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. அதனால் நான் அங்கே இருக்கிற வேலையை விட்டுட்டு எல்லோரும் ஜாயின் பண்ணும்போது சொன்னாங்க 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் டைம் எடுக்கும். 6 மந்த்ஸ் தான் படித்தேன். 6 மந்த்ஸ்லேயே எனக்கு கிளியர் ஆகிடுச்சு. வெராண்டா ரேஸோட கோச்சிங்கும் கைடன்ஸும் இல்லாமல் நான் பாஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஹாய், என் பேர் சத்யராஜ். நான் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற வெராண்டா ரேஸில் ஜாயின் பண்ணி குரூப் 2A கிளியர் பண்ணிவிட்டு கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் சீனியர் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் எடுத்திருக்கேன். நான் பிஇ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு அப்ராடில் உடனே வேலை பார்க்க போயிட்டேன். போய் ஒரு 6 இயர்ஸ் அங்கே வேலை பார்த்தேன். வேலை பார்த்தம்போது எனக்கு அங்கே ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. வீட்டிலேருந்து ரொம்ப பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் எனக்கு எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை பார்க்கணுன்னு சொல்லி ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால் நான் அங்கே இருக்கிற வேலையை விட்டுட்டு இங்கே வந்து டிஎன்பிஎஸ்சி ஜாயின் பண்ணலான்னு சொல்லி ஜாயின் பண்ணிட்டேன். டிஎன்பிஎஸ்சி தான் நான் முடிவு பண்ணதுக்கப்புறம் பார்த்ததுலேயே வெராண்டா ரேஸ் தான் பெஸ்ட்டாக இருந்தது. அங்கே ஸ்டடி ஹாலு, லைப்ரரிஸு, கம்ப்யூட்டர்ஸு இதெல்லாமே இருந்தது. மென்டார்ஷிப்பும் நல்லா இருந்தது. அதனால் நான் வந்து வெராண்டா ரேஸில் போய் ஜாயின் பண்ணேன். எல்லோரும் ஜாயின் பண்ணும்போது சொன்னாங்க 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் டைம் எடுக்கும் டிஎன்பிஎஸ்சி, அது ரொம்ப இழுத்துக்கிட்டே போகும், அதனால் உனக்கு நிறைய சாக்ரிஃபைஸ் ஆகும், நீ கொஞ்சம் பார்த்து யோசி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எல்லாருமே. 6 மந்த்ஸ் தான் படித்தேன். 6 மந்த்ஸ்லேயே எனக்கு கிளியர் ஆகிடுச்சு. வெராண்டா ரேஸ் ஜாயின் பண்ணும்போது எனக்கு பெருசாக ஐடியா இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும். ஆனால் அங்கே போன பிறகு தான் அவங்க மென்டார்ஸ் தான் வந்து எக்ஸாம்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும், சிலபஸ் இப்படி தான் இருக்கும், அதை இப்படி தான் படிக்கணும், இந்தந்த புக்கில் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே அவங்க தான் சொன்னது. ரெகுலராக டெஸ்ட்டு நடக்கும். 1 days to 2 டேஸ்க்கு ஒன்ஸ் இல்லைனா டெய்லியுமே டெஸ்ட் நடக்கிற மாதிரி இருக்கும். நான் ஒன்ஸு டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அந்த டெஸ்ட்டை 3 மணி நேரம் இல்லைனா 3.5 மணி நேரத்துக்கிட்ட உட்காந்து ரிவைஸ் பண்ணுவேன். வெராண்டா ரேஸில் கொடுத்த மெட்டீரியல்ஸு நோட்ஸை தவிர்த்து நான் பெருசாக அவுட் சைட் சோர்ஸ் மெட்டீரியல் எதுவும் நான் படிக்கல. அவங்க கொடுத்த மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் வச்சு படித்தேன். ஆன்லைனில் பார்த்து பெஸ்ட் ஒன்று இதுன்னு பார்த்து நான் சொல்கிறேன்னு சொல்லி அப்புறம் திருவாரூரில் ரேஸ் கோச்சிங் சென்டர் இருக்குது, அது நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. ஜாயின் பண்ணி தொடர்ந்து கோச்சிங் போயிட்டு இருந்தார். அது போனதில் குரூப் 2A சிங்கிள் அட்டம் தான் ட்ரை பண்ணி பாஸ் பண்ணிட்டார். அந்த வகையில் அவருடைய முயற்சியோட இந்த ரேஸ் கோச்சிங் சென்டருக்கு குடும்பத்தின் சார்பாக என்னுடைய நன்றியையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். வெராண்டா ரேஸோட கோச்சிங்கும் கைடன்ஸும் இல்லாமல் நான் பாஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தேங்க்ஸ் டு வெராண்டா ரேஸ் திருவாரூர். உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், அதுவே எங்கள் லட்சியம். வெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆஃப்லைன் பயிற்சி.